ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராயன் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராயன் படத்தில் தனுஷ், துஷாரா விஜயன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், அப்புறம் எஸ்ஜே சூர்யான்னு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ராயன் படத்துடைய கதை என்னென்னா, ராயனோட ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை ராயன் எப்படி சரி பண்ணுறாரு, இதான் இந்த படத்துடைய மீதி கதை. ராயனோட குடும்பத்தில் ராயன், அவருக்கு 2 தம்பி, ஒரு தங்கச்சி. முதல் தம்பியாக சந்தீப் கிஷன் நடிச்சிருக்காரு, ரெண்டாவது தம்பியாக காளிதாஸ் ஜெயராம் நடிச்சிருக்காரு, தங்கச்சியாக துஷாரா விஜயன் நடிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா தனுஷ் அந்த ராயன் கேரக்டரில் நல்லா நடிச்சிருக்காரு. தனுஷ்க்கு அடுத்தபடியாக துஷாரா விஜயனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சந்தீப் கிஷனோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டரை இன்னும் டெப்த்தாக எழுதியிருக்கலாம். அவர் சும்மா டம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்வராகவும் நீட்டாக நடிச்சிருக்காரு. படத்தில் மியூசிக் தான் நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் முக்கியமான சீன்ஸ்லலாம் நல்லா மியூசிக் கொடுத்துருக்காரு. சாங்ஸில் எனக்கு அடங்காத அசுரன் தான் சாங் நல்லா இருந்துச்சு. விஷுவலாகவும் சரி, கேட்குறக்கும் எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னென்னா, படத்தில் ஒரு சில கேரக்டர்ஸோட ரைட்டிங்கில் டெப்த்தே இல்லை. ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு தான் இவங்க டெப்த்தாக எழுதியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தனுஷ், துஷாரா விஜயன், அப்புறம் சந்தீப் கிஷனோட கேரக்டர்ஸ் தான் டெப்த்தாக எழுதியிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸோட ரைட்டிங்ஸ் சரியே இல்லை. மெயினாக அபர்ணா பாலமுரளியோட கேரக்டர்லாம் அப்படியே தூக்கியிருக்கலாம். படத்தோட ரன் டைம் ஆச்சு கம்மியாகியிருக்கும். டைலாக்ஸ்லலாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இன்னும் டைலாக்ஸ் அவ்வளோக்கா இல்லை. இது தனுஷோட 50வது படம். இந்த ராயன் படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக தான் வந்திருக்கு. ஸோ வாட்டர் பாக்கெட் சாங்கெலாம் எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. வாட்டர் பாக்கெட் சாங்கெலாம் வரும்போது நான் படத்தே தூங்கிட்டேன் தேட்டரில். ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. போய் பார்க்குறவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராயன் படத்தை பற்றி உங்கள் ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.